நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் நலமுடன் வாழ அல்லது நமது சந்ததியினர் நலமுடன் வாழ சில குறிப்புகள் மனசில் வச்சுக்கிங்க. ஊரார் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும்னு ஒரு பழமொழி உண்டு. ஊரார் புள்ளைங்கிறது நமது வீட்டு மருமகள், தான் புள்ளங்கிறது மருமகள் வயிற்றில் வளரும் நமது புள்ள, பேரப்புள்ள. மருமகளோ மகளோ கர்ப்பமாக இருக்கும்போது மணப்பாகை, மாதுளை மணப்பாகை 5 மில்லி 1 டம்ளர் தண்ணீர் இந்த அளவில் கலந்து கொடுத்தா வாந்தி குமட்டெல்லாம் வராமல் தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம். மாதுளை மணப்பாகு என்பது மாதுளம்பழச்சாறு, தேன், கற்கண்டு சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு மருந்து, அவ்வளோதான். மாதுளையில் வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படாமல் மட்டுப்படுத்தும். இரத்த கொதிப்பும் வராமல் கட்டுப்படுத்துமா. சந்தான கிருஷ்ணன் ஐயா, பழங்கள் வெறும் பழங்கள் அல்ல, நமக்கு பலம் கொடுப்பவை. அதனால தான் உணவியலாளர்கள், மருத்துவ நிபுணர்கள்லாம் சாப்பாட்டை குறைக்கணுங்கிறாங்க. காய்கறிகள் கனிகளை அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறத கேட்குறோம்? இனிப்பு சுவையுள்ள மாதுளை உடம்புல குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக கருவேப்பிலை. கருவேப்பிலை தானே அப்படின்னு ஓர் அலட்சியம் பசியை தூண்டும். கருவேப்பிலையிலும் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த அணுக்களை அதிகரித்து உடல் திசுக்களுக்கு நிறைய பிராணவாயு கிடைக்க செய்கிறது. வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைய கருவேப்பிலையில் இருக்கிறது உடலுக்கு உரம். நார்ச்சத்து அதிகமுள்ள கருவேப்பிலை கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் மலக்கட்டை விரட்டும். சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் சக்தி கருவேப்பிலையில் உண்டு. மிதமான வெந்நீரில் 1 கிராம் கருவேப்பிலை பொடியை கலந்து குடித்தா நல்ல தீர்வு நிச்சயம் கிடைக்கும். மாதுளை ஆச்சு, கருவேப்பிலையும் ஆச்சு. சந்தான கிருஷ்ணன் ஐயா, அடுத்தது ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள வாழைப்பழம். சிறந்த மலமிளக்கி, எளிதில் கிடைக்கும், காசும் குறைவு, உடனடி ஆற்றல் தரவல்லது. எல்லாரும் சாப்பிடலாம், கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம். மலக்கட்டை தவிர்க்க கீரைகள், கொய்யாப்பழமும் சாப்பிடலாம். பச்சை கீரைகளில் இருக்கும் வைட்டமின்கள், தாதுக்கள் தேவையான ஊட்டத்தை கொடுக்கக்கூடியவை. இழந்த நீர்ச்சத்தை பெற சாத்துக்குடி நல்லது. இப்படி உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு பார்த்து பார்த்து சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தேவையான சத்துக்கள் பொதிந்த உணவை காய், கனி மூலம் கர்ப்பிணி பெண்கள் மட்டுமல்ல எல்லாரும் அளவறிந்து சாப்பிட்டால் நல்லுடல் நலம் பேணலாம். அது மட்டுமா, இப்போ மாணவர்களுக்கு தேர்வு நேரம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்டணும். அதோட மாதுளை, கறிவேப்பிலை, வாழை இவை எல்லாத்தையும் நமது வீட்டு தோட்டத்திலேயே ஒவ்வொரு கன்று வச்சிட்டோம்னா நமக்கு தேவையானதை நமது தோட்டத்திலிருந்து எடுத்துக்க முடியும். இடவசதி இருக்கிறவங்க இதை பற்றி யோசிக்கலாம் இல்லை? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.